முந்தைய பதிவுகளில் 1 மற்றும் 2 வார்த்தைகளில் ஆங்கிலம் பேசக் கற்றோம். In the previous editions, we had used 1 and 2 English words to speak to others. For example, thanks, thank you. உதாரணத்திற்கு நன்றி. இப்பதிவில் 3 ஆங்கில வார்த்தைகள் உபயோகித்து உரையாடுவோம். In this edition, let us use 3 words in English to talk to anyone. For example, he thanked profusely. உதாரணத்திற்கு அவன் அளவுக்கு மிகுதியாக நன்றி கூறினான். How did he thank profusely? இது மாதிரி வினை உரிச்சொல். Adverb of manner. 3 வார்த்தைகளில் ஆங்கிலம் பேசலாம். Talk in English with 3 words. He spoke well. அவர் நன்றாக பேசினார். How did he speak well? Well gives an additional information about the verb spoke. Hence, well is an adverb. Well indicates the manner in which he spoke. Hence, well is the adverb of manner. அவர் எப்படி பேசினார்? நன்றாக. நன்றாக என்பது வினையுரிச்சொல் அல்லது வினையடை அல்லது வினையெச்சம் எனப்படும். இது மாதிரி வினையடை. Adverb of manner தமிழில் மாதிரி வினையடை எனப்படும். In Tamil, adverb of manner means மாதிரி வினையடை. She talks non-stop. அவள் இடைவிடாமல் பேசுகிறாள். We told frankly. நாங்கள் வெளிப்படையாக கூறிவிட்டோம். They said secretly. அவர்கள் ரகசியமாக சொன்னார்கள். I folded wisely. நான் புத்திசாலித்தனமாக மடித்தேன். He sings backwards. அவன் தலைகீழாக பாடுகிறான். She cries miserably. அவள் பரிதாபமாக அழுகிறாள். She argues vehemently. அவள் கடுமையாக வாதாடுகிறாள். He lifted easily. அவன் இலகுவாக தூக்கினான். She kicked terribly. அவள் பயங்கரமாக உதைத்தாள். She listens curiously. அவள் ஆர்வமாக கவனிக்கிறாள். We pushed horribly. நாங்கள் மோசமா தள்ளினோம். She plucks eagerly. இவள் ஆர்வமாக பறிக்கிறாள். They come screaming. அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டே வருகிறார்கள். How do they come? Screaming. Adverb of manner. அவர்கள் எப்படி வருகிறார்கள்? கூச்சலிட்டுக் கொண்டே. இது மாதிரி வினையெச்சம். அடுத்து நேரத்தின் வினையடை. Adverb of time. They come tonight. அவர்கள் இன்றிரவு வருகிறார்கள். When do they come? Tonight. Tonight gives an added information about the verb come. Hence, tonight is an adverb. Tonight indicates the time when they would come. Hence, tonight is the adverb of time. அவர்கள் எப்பொழுது வருகிறார்கள்? இன்றிரவு. இன்றிரவு என்பது வினையுரிச்சொல் அல்லது வினையடை அல்லது வினையெச்சம் எனப்படும். இது நேரத்தை குறிக்கிறது. Adverb of time தமிழில் நேரத்தின் வினையடை எனப்படும். In Tamil, adverb of time means நேரத்தின் வினையடை. He beats continuously. அவன் தொடர்ந்து அடிக்கிறான். We went immediately. நாங்கள் உடனே சென்றோம். You jumped suddenly. நீ திடீரென குதித்தாய். They left instantly.
அவர்கள் அக்கணமே கிளம்பி விட்டார்கள். It ate forthwith. அது காலந்தாழ்த்தாமல் சாப்பிட்டது. He bites occasionally. இவன் எப்போதாவது கடிப்பான். She questions now. இவள் இப்ப கேள்வி கேட்கிறாள். It went yesterday. அது நேற்று சென்று விட்டது. When did it go? Yesterday. Adverb of time. எப்பொழுது அது சென்றது? நேற்று. நேரத்தின் வினையெச்சம். அடுத்து இடவினையெச்சம். Adverb of place. It went there. அது அங்கே சென்றது. Where did it go? There. There gives an additional information about the verb went. Hence, there is an adverb. There indicates the place where it went. Hence, there is an adverb of place. அது எங்கே போனது? அங்கே. அங்கே என்பது வினையுரிச்சொல் அல்லது வினையடை அல்லது வினையெச்சம் எனப்படும். இது இடத்தை குறிக்கிறது. Adverb of place தமிழில் இடவினையடை எனப்படும். In Tamil, adverb of place means இடவினையடை. He comes here. இவன் இங்கே வருகிறான். She looked around. அவள் சுற்றி பார்த்தாள். She dances downstairs. அவள் கீழ்ப்படிக்கட்டில் நடனமாடுகிறாள். He drew above. அவன் மேலே வரைந்தான். We sat down. நாங்கள் கீழே உட்கார்ந்தோம். They stand outside. அவர்கள் வெளியே நிற்கிறார்கள். They walked along. இவர்கள் கூடவே நடந்தார்கள். He sleeps down. அவன் கீழே தூங்குகிறான். It ran inside. அது உள்ளே ஓடியது. She swam far. அவள் தூரமாக நீந்தினாள். They laughed behind. அவர்கள் பின்னால் சிரிக்கிறார்கள். They took nowhere. அவர்கள் எங்கேயும் எடுத்து செல்லவில்லை அல்லது அவர்கள் எங்கேயும் கொண்டு செல்லவில்லை. I bent sideways. நான் பக்கவாட்டில் வளைந்தேன். He pulls down. அவன் கீழே இழுக்கிறான். அடுத்து துணை வினைச்சொல். With helping verbs. We do teach. நாங்கள் கற்பிக்கிறோம். You did hesitate. நீங்கள் தயங்கினீர்கள். She does compel. அவள் கட்டாயப்படுத்துகிறாள். I had accommodated. நான் இடமளித்திருந்தேன். They have studied or they have learnt. அவர்கள் படித்திருக்கிறார்கள். It has contributed. அது கொடுத்து உதவியிருக்கிறது. அடுத்து மாதிரி துணை வினைச்சொல். With modal auxiliary verbs. I must read. நான் வாசிக்க வேண்டும். You may break. நீ உடைக்கக்கூடும். I will write. நான் கண்டிப்பாக எழுதுவேன். She must act. அவள் செயல்பட வேண்டும். He will drive. அவர் ஓட்டுவார். He would drive. அவர் ஓட்டலாம். He shall drive. இவர் ஓட்டட்டும். He can drive or he could drive. இவரால் ஓட்ட முடியும். He may drive or he might drive. அவர் ஓட்டக்கூடும். He must drive or he should drive. இவர் ஓட்ட வேண்டும்.